கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 51ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தின் முதல் பகுதியை முழுவதுமாகவே வாசிக்கிறேன். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். கண்களை நாம் மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே அடியானை மறைத்த ஆண்டவரே, ஆவியானவர் நீர் முற்றிலும் ஆட்கொண்டு எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை தேவையான மன்னாவை தந்து எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பேசுகிறவர்களாக மாத்திரமல்ல, கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். கர்த்தருடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே உத்தமமான ஒரு ஜீவியத்தை குறித்து, அது ஆங்கிலத்திலே நாம் சொல்லும்போது இன்டெகிரிட்டி என்று சொல்வார்கள், அதை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக நான் வழிநடத்தப்பட்டேன். பல நிலைமையிலே இந்த உத்தம ஜீவியத்தை நாம் அலசி பார்க்கலாம். தனிப்பட்ட ஜீவியம், அதிலே உதாரணமாக உண்மையும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் என்கிற செய்தியை நீங்கள் கேட்பீர்களேயானால் அதிலே நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். அதே நேரத்தில் குடும்பத்திலே நாம் உத்தமமாக உண்மையாக ஜீவிப்பது, குடும்பமாய் கர்த்தரை சேவிப்போம், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது போன்ற என்னுடைய செய்திகளை கேளுங்கள், அதிலிருந்து விளங்கி கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு குறிப்பாக நம்முடைய தொழில் அல்லது நாம் பார்க்கிற வேலையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று வேத வசனத்தின்படி நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். நம்முடைய வேலை அல்லது நாம் செய்கிற வியாபாரம் அல்லது தொழிலிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபை ஒரு கரைதிரையற்ற மணவாட்டியாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். கரைதிரையற்ற ஒரு மணவாட்டி சபையைத்தான் மணவாளன் வரும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையிலே அவர் எடுத்துக்கொள்வார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாம் ஆரம்பத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 5-6 வசனங்களை நாம் வாசிக்கும்போது, இது ஏரோது ஆண்ட காலத்திலே அங்கே ஒரு குடும்பத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்களுடைய உண்மையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் ஆசாரியனும் அவனுடைய மனைவி ஆரோனின் குமாரத்திகளில் ஒருத்தியாகிய எலிசபெத்தையும் குறித்து வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் இருவரும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின் படியேயும் நியாயங்களின் படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து, இதை ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்ப்பீர்களேயானால் இங்கு குற்றமற்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அங்கே கரைதிரையற்ற ஒரு அனுபவம், பிளேம்லெஸ் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள், ரைச்சியஸ் அன்றாய் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த புதிய ஏற்பாட்டு ஆரம்பத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த குடும்பம், எலிசபெத் சகரியா குடும்பம் குற்றமற்றவர்களாய் இருந்தார்கள், அவர்கள் நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி. 2 கொரிந்தியர் 4ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும்போது, இந்த உத்தமமான ஜீவியத்திற்கு இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனங்களுக்கு நேராக என்னை நடத்தினார். வெட்கமான 2 கொரிந்தியர் 4:2, வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும், அந்த ஒவ்வொரு அந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த உத்தமத்தை குறிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணினோம். இது பவுல் தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்கிறார். நான் இப்பொழுது இந்த செய்தியிலே ஊழியத்தை குறித்தோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தோ குடும்ப வாழ்க்கையை குறித்தோ பேசாமல் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் அல்லது நாம் செய்கிற தொழிலில் நாம் எப்படி உண்மை உள்ளவர்களாய் உத்தமர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே,
முதலாவது, நாம் வேலை செய்கிறோமா? நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சோம்பேறிகளாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவன் நமக்கு தரும் வேலை அவர் நமக்கு தந்த பரிசு. நாம் ஒருவேளை பலர் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், இந்த வேலை சரியில்லை என்று நினைக்கலாம், அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ள உபத்திரவங்களினாலே பல பாடுகளுக்குள்ளாய் கடந்து போய் ஒரு வெறுத்து போய் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அது கர்த்தர் உங்களுக்கு கரத்தில் கொடுத்திருக்கிறதான ஒரு கிஃப்ட் அல்லது பரிசென்று முதல்ல எண்ணுங்க. அதே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தவர் அவர்களுக்கு வேலையையும் கொடுத்தார். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அத்தியாயம் 15, 19, 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்களேயானால், ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். ஏதேன் தோட்டத்தில் 2 வேலை, அந்த தோட்டத்தை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் அந்த தோட்டத்தை பண்படுத்தணும். எனவே ஆதி மனிதனில் இருந்து ஆண்டவர் நீங்களும் நானும் வேலை செய்ய வேண்டும் என்பதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். மேலும் ஆபிரகாம் அந்த பண்படுத்துகிற வேலை மாத்திரமல்ல, அதை பாதுகாத்த வேலை மாத்திரமல்ல, எல்லா மிருகங்களுக்கும் அவன் பெயரிட்டு அந்த மிருகங்களை பெயர் சொல்லி அழைக்கிற, அல்லது இந்தந்த மிருகத்திற்கு இந்த பெயர் என்கிற அந்த வேலையையும் ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆதாம் அதை செய்தான் என்று வாசிக்கிறோம். மனிதன் சோம்பேறியாய் இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அவருக்கு அந்த ஆதாம் கீழ்ப்படியாமல் போன பிறகு கூட ஆதாமிடத்தில் ஆண்டவர் வேலை செய்ய சொல்லுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அத்தியாயம் 23வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே என்னால், ஆதாம் எடுக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்து மண்ணை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திற்குள் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, அந்த ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஆண்டவர் வேலையை கனப்படுத்துகிறார். நம்முடைய மனித ஜீவியத்திலே நீங்களும் நானும் ஒரு நல்ல ஒரு வேலையை செய்து அந்த வேகமாக பணக்காரராக வேண்டும் என்று விரும்பாமல் நலமான வேலையை நீங்களும் நானும் செய்து அதை சம்பாதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 4:2 பார்த்தீங்கன்னா, ஆதாம் மாத்திரமல்ல, ஆதானுடைய பிள்ளைகளாகிய காயினும் ஆபேலும் கூட வேலை செய்தார்கள். உதாரணமாக, ஆபேல் ஆடுகளை மேய்க்கிற மனிதனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான் என்று வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்த போதும் கூட, கொத்தடிமைகள் போல அவர்கள் அங்கே இருந்த காலத்திலும் கூட சுமை சுமக்கிற வேலை அவர்கள் செய்தார்கள் என்று வாசிக்கிறோம். பார்வோனுக்காக அவர்கள் பண்டக சாலைகளை கட்டினார்கள் என்று வாசிக்கிறோம். அது இன்னொரு முக்கியமான நல்ல வசனம். யாத்திராகமம் 1:17, முதல்ல நான் சொன்னது யாத்திராகமம் 1:11, 17 வாசிக்கும் போது, எபிரேய ஸ்திரீகள் அல்லது அங்குள்ள மருத்துவச்சிகள் அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததுனால அவர்கள் அந்த எபிரேய குழந்தைகளை கொன்று போட வேண்டும் என்று சொன்ன அந்த பார்வோனுடைய கட்டளையை மீறி அவர்கள் உயிரோடு தப்ப வைத்து, அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்ததுனால பயந்ததுனால அவர்களுடைய குடும்பம் தழைத்தோங்கினது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே வேலை செய்வது அல்லது ஒரு தொழில் செய்வது அல்லது சோம்பலற்றவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தம். அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை அமையுமேயானால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. மோசேயினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7:22 வாசிக்கும்போது, அவன் சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து என்ன தெரிகிறது? அந்த கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்கள் அந்த எகிப்து தேசத்திலே அந்த நாட்களிலே இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். நெகேமியா அலங்கம் கட்டுகிற பகுதியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தைலக்காரன் இருந்தான், தையல்காரன் இருந்தான் என்று பல வேலைகளை செய்கிறவர்களுடைய பட்டியலை நீங்கள் அங்கே வாசிக்க முடியும். எனவே வித்தியாசமான வேலைகளை செய்கிறவர்கள் காலமாக தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எலிசா ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி. எலிசா 1 ராஜாக்கள் 19ஆம் அத்தியாயம் 19வது வசனத்தில், எலிசா ஒரு லேண்ட்லார்டு, ஒரு பெரிய பண்ணையார். ஆனாலும் அவர் வேலை செய்தார். அவர் 12 ஏர் மாடுகளை பூட்டி அவர் உழுது கொண்டிருந்த நேரத்தில் தான் எலியா வந்து எலிசாவின் மேலே தன்னுடைய சால்வையை போட்டார் என்று வாசிக்கிறோம். மோசே, தாவீது போன்றவர்கள் ஆடு மேய்க்கிறவர்களாக இருந்தார்கள்.
ஆமோஸ் தீர்க்கதரிசி ஆமோஸ் 7:14 வாசித்து பாருங்கள். அவர்கள் மந்தை மேய்க்கிறவராகவும் காட்டுத்தீ பழங்களை பொறுக்குகிறவராகவும் இருந்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு நலமான வேலையை செய்கிறோமா என்பது முதல்ல அந்த உத்தம ஜீவியத்திற்கு நம்மை வழி நடத்துகிறது. தானியேல் அந்த அந்நிய தேசத்தில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் 3 பிரதம மந்திரிகளுக்கு கீழே 3 ராஜாக்களுக்கு கீழே அவர் பிரதம மந்திரியாக இருந்தார் என்றும், அவர்கள் அந்த வாலிபர்கள் தானியேலோடு கூட சேர்ந்த வாலிபர்களும் தங்களுடைய பிரதிஷ்டையினாலே அவர்கள் 10 மடங்கு சமர்த்தர்களாய் காணப்பட்டார்கள். அனனியா, மெஷாவேல், அசரியா போன்றவர்கள் ராஜ சமூகத்தில் நிற்கிறவர்களாய் கவர்னர் போன்ற பதவிகளை அவர்கள் வகித்தார்கள் என்று வாசிக்கிறோம். எனவே பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி வேலை செய்வது தேவன் நமக்கு நியமித்த ஒரு திட்டம் அல்லது ஒரு கட்டளை என்று எடுத்துக்கொள்ளலாம். புதிய ஏற்பாட்டில் இயேசு தெரிந்தெடுத்த அப்போஸ்தலர்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அத்தியாயம் 18 22 வரை வாசிக்க பார்ப்பீர்களேயானால், மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தார்கள், வரி வசூலிப்பவர்கள் இருந்தார்கள், வரி வசூலிப்பவர்களுடைய அதிகாரியாக சகேயு அங்கே இருந்தார் என்று பார்க்கிறோம். அதே நேரத்தில் மருத்துவர்கள், லூக்கா போன்ற மருத்துவர்களும் அவர்களுடைய சீசர்களாக அப்போஸ்தலர்களாக பின்னாலே மாறினார்கள். எனவே வேலை செய்யாமல் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. இது தேவனுடைய சித்தம் அல்ல என்று சொல்லி நாட்களை நீங்கள் வீணாக்கி கொண்டிருப்பீர்களேயானால், அல்லது இருக்கிற வேலையை விட்டு தேவ சித்தம் அறியாமல் நான் ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லி ஊழியத்தையும் சரியாக செய்யாமல் வேலையும் செய்யாமல் இருப்பீர்களேயானால், இந்த நாளிலே நீங்கள் வேலை செய்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் உங்களை முழு நேர ஊழியத்திற்கு அழைத்தால் நீங்கள் தாராளமாக அதற்கு செல்லலாம், அல்லது வேலை செய்து கொண்டே கர்த்தருடைய ஊழியத்தையும் நீங்கள் செய்யலாம். அடுத்ததாக நான் இந்த செய்தியில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், வேலை செய்வதில் நீங்களும் நானும் திறமை உள்ளவர்களாகவும் கவனம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எதை செய்தாலும் அதில் ஒரு உத்தமம் காணப்பட வேண்டும். நீதிமொழிகள் 20:29 வாசித்து பார்ப்பீர்களேயானால், வாலிபரின் அலங்காரம் அவர்களின் பராக்கிரமம், முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்களுடைய நரை என்று வாசிக்கிறோம். வாலிபர்களுடைய பராக்கிரமம் என்கிற அந்த பதம் எதை குறிக்கிறது என்றால், அவர்கள் செய்கிற தொழிலை அல்லது வேலையை குறிக்கிறது. அதுதான் அந்த அவங்களுடைய ஒரு அலங்காரமாய் காணப்படுகிறது. அது வயது சென்று ரிட்டையர் ஆன பிறகு நம்ம வேலை செய்ய முடியாது, வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறோம். அவர்களுடைய நரைமுடி அவர்களுக்கு அலங்காரம். ஆனால் இன்றைக்கு அந்த நரைமுடியை மறைக்கிறவர்கள் திரளான கூட்டம் காணப்படுகிறது. ஊழியர்களிலும் காணப்படுகிறார்கள், விசுவாசிகளிலும் காணப்படுகிறார்கள். ஏனென்று எனக்கு அது விளங்கவில்லை. தேவன் மேலில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று தான் எனக்கு தெரிகிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. யோசேப்பு அவர் வேலை செய்தார். அவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பாகவே அவர் நன்கு வேலை செய்தார். யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார். சீகேமிலே போய் அவருடைய சகோதரர்களை விசாரித்து கொண்டு வா என்று சொன்னபோது அவர் தோத்தான் வரை அவர் அலைந்து திரிந்து அவர்களை கண்டுபிடித்தார் என்று வாசிக்கும்போது, ஆதியாகமம் 37ஆம் அத்தியாயம் 12-17 வரை வாசிக்கும்போது, யாக்கோபு வேலை செய்தார், யாக்கோபினுடைய குமாரர்கள் வேலை செய்தார்கள். இந்த யோசேப்பு அந்த வேலையிலே உண்மையாயிருந்தார். தகப்பன் சொன்ன வேலையை அவர் உண்மையாய் செய்தார். அவர் உண்மையாய் இருந்தபடியினால தான் அவர் பல கஷ்டங்களை அனுபவித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த பல கஷ்டங்களை வேலை ஸ்தலத்தில் அனுபவித்தாலும் அவர் உயர்த்தப்பட்டார் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. எனவே வேலை ஸ்தலத்தில் இன்றைக்கு வருகிற பிரச்சனைகளை, உபத்திரவங்களை பார்த்து நீங்கள் கலங்க வேண்டாம். கர்த்தர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். ஆதியாகமம் 41:42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையிலே போட்டுவித்தார் என்று வாசிக்கிறோம். தாவீதை பாருங்கள். தகப்பன் யுத்த களத்திலே போய் உன்னுடைய சகோதரர்களை பார்த்து கொண்டு வா என்று சொன்னபோது அங்கே ஒரு வார்த்தை மிக அருமையாக என்னுடைய இருதயத்தை தொட்டது. என்னவென்றால், அவன் ஆடுகளை காவலாளியிடம் ஒப்படைத்து விட்டு அவன் புறப்பட்டு போனான். அவன் ஆடு மேய்க்கிறவன், அது அவனுடைய தொழில். தகப்பனால ஆடு மேய்க்க வனாந்திரத்திற்கு காட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறான். ஆனால் இப்போ தகப்பனார் ஒரு நியூ அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். நீ போய் யுத்த களத்தில் உன்னுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் போய் பார்த்து வா என்று சொன்னபோது
ஆடுகளை அப்படியே அந்தரத்தில் அல்லது அம்போ என்று விட்டுவிட்டு செல்லாமல் பொறுப்பாக தன்னுடைய காவலாளிடத்தில் ஒப்படைத்து கொண்டு நான் வருவரை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி அவன் புறப்பட்டு சென்றான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 17ஆம் அத்தியாயம் 15-20 வசனங்கள் அல்லது 34 37 வசனங்கள், 39 40 வசனங்கள், இப்படிப்பட்ட நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த பராக்கிரமசாலியாய் அவர் இருந்தார் என்று வாசிக்கிறோம், யுத்த வீரனாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம், காரிய சமர்த்தனாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம், சௌந்தரியவானாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். சிங்கமும் கரடியும் எதிர்த்து வந்தபோது அதற்கு எதிரடையாக நின்று தன்னுடைய ஆடுகளை காத்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். அந்த கோலியாத்தை எதிர்க்க போன போது சவுல் தன்னுடைய அந்த உடைகளை அந்த ஆயுதங்களை கொடுத்த போது அதனை நம்பாத, எனக்கு இதில் அப்பியாசம் இல்லை என்று தன்னுடைய வேலையை செய்வதற்கு தேவனை மாத்திரம் நம்பியிருந்த ஒரு மனிதனாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற தாசன் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நீங்கள் வேத புத்தகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 2 சாமுவேல் 5ஆம் அத்தியாயம் முதல் 4 வசனத்தில் 30 வயதில் தாவீது அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறுகிறார். 40 வருடங்கள் ராஜ்யபாரத்தில் அவர் நிலைத்திருந்தார் என்று வாசிக்கிறோம். காரணம் என்னவென்றால் வேலையில் திறமை உள்ளவராய், கவனம் உள்ளவராய் தாவீது, தானியேல் போன்றவர்கள், யோசேப்பு போன்றவர்கள் அவர்கள் காணப்பட்டார்கள். 2வதாக வேலையிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சொந்த வேலை, குடும்ப வேலையில் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை ஸ்தலத்தில் உங்களை காண்கிறவர்கள் இவர் ஒரு ஜாக்கிரதை உள்ள வேலைக்காரர் என்று. அது பங்க்சுவாலிட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எடுக்கிற வகுப்பாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஆஃபீஸ் வேலையாக இருக்கலாம். எந்த வேலையிலும் உத்தமமாய், உண்மை உள்ளவர்களாய், ஜாக்கிரதையாய் நாம் காணப்படுகிறோமா? நீதிமொழிகள் 12ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். அந்த உயர்வை நாம் பெற வேண்டும் என்றால், அந்த மேன்மையான அனுபவத்திற்கு நீங்களும் நானும் செல்ல வேண்டும் என்றால், நீங்களும் நானும் தானியேலை போல, தாவீதை போல, யோசேப்பை போல ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அவர்கள் தான் ஆளுகை செய்தார்கள். அவர்கள் ஆளுகை செய்தார்கள். நீதிமொழிகள் 24ஆம் அத்தியாயம் 30-34 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேலை ஸ்தலத்தில் சோம்பேறிகளாக இருக்கிறவர்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சோம்பேறியின் வயல் அல்லது திராட்சை தோட்டம் அது முள்காடாய் காணப்படும், அந்த சுவர் இடிந்து காணப்படும், காஞ்சொறிகள் அங்கே வளர்ந்து நிலத்தை மூடியிருக்கும். அவர்களுடைய சிந்தனை அல்லது அவர்களுடைய புத்தி இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், கை முடங்கி நான் படுக்கிறேன் என்று சொல்லும். கடைசியில் தரித்திரன் வழிபோக்கனை போல வந்து, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வந்து அந்த வேலை ஸ்தலத்தில் அவனுக்கு இருந்த அந்த ஸ்லாக்கியங்களை, அந்த மேலான வரவேண்டிய ஆசீர்வாதங்களை அது தடுத்து நிறுத்திவிடும் என்று நான் வாசிக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அத்தியாயம் 10-11 வாசிக்கிறோம். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, ஒரு நலமான வேலை செய்யாமல் சோம்பேறியாக வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் அங்கே ஒரு நல்ல ஆலோசனை ஆண்டவர் சொல்கிறார். வேலை செய்ய மனதில்லாவிட்டால் சாப்பிடவே வேண்டாம். வீண் அலுவல்காரர்கள் அவர்கள் ஒழுங்கற்று அவர்கள் திரிகிறார்கள். த ஐடில் மைண்ட் இஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் த டெவில் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார். நீங்கள் வேலை செய்யாமல் இருந்தால் உங்களுடைய மனது சாத்தான் வேலை செய்கிற ஒரு பட்டறையாக மாறிவிடும். எனவே நலமான ஒரு வேலை செய்ய வேண்டும். அந்த வேலையிலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறார். திறமை உள்ளவர்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக, கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம வேலை செய்கிறதுல சுறுசுறுப்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். தேனியை எடுப்பாருங்கள். 40,000 50,000 அந்த பூக்களை அது சென்று அடைந்தால்தான், அதிலிருந்து எடுத்துக்கொண்டு வருகிற மகரந்த தூள்கள் சேர்ந்தால் தான் 1 பவுண்டு தேன் கிடைக்கிறது என்று அந்த விஞ்ஞானபூர்வமாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சுறுசுறுப்பாக இயங்குகிறது. எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எறும்பை பாருங்கள். ஒரு 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 செத்த கரப்பான் பூச்சி இன்றைக்கு காலையில்
நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துல தூக்கி போட்டேன். 5 நிமிடங்களுக்குள்ளாக நூற்றுக்கணக்கான எறும்புகள் அதை சுற்றி இருந்ததை, அதை இழுத்து கொண்டு போக முயற்சித்ததை இன்று காலையிலே பார்த்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம். எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 5:6 இது யாருடைய வேலையோ என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீர எஜமானுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்கும்படி ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியர்களை மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி, கிறிஸ்துவின் ஊழியர்களைப் போல மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தானும் வேலை செய்ய வேண்டும். நீங்கள் தானும் எந்த உலக பிரகாரமான வேலை செய்தாலும் கிறிஸ்து நமக்கு எஜமானனாய் இருப்பாரேயானால் நாம் எவ்வளவு உண்மையாய் வேலை செய்வோமோ அதே போல சரீர பிரகாரமான எஜமானர்களுக்கும் நாம் கீழ்ப்படிந்து பயத்தோடு நடுக்கத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு கவனத்தோடு ஜாக்கிரதையோடு நமக்கு இருக்கிற எல்லா திறமையையும் பயன்படுத்தி நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தாவீதினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். தாவீது 2 சாமுவேல் 11ஆம் அத்தியாயம் முதல் 5 வசனங்களை வாசிக்கும்போது யுத்த காலத்தில் தாவீது யுத்தத்திற்கு போகவில்லை. தாவீதினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய சரிவு இதுதான். தாவீதினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு பெரிய பிளாக் மார்க் இதுதான். பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அங்கே காத்திருந்தது. உப்பரியிலே விளாவி கொண்டிருக்கும் போதுதான் சவுந்தரவதியான பத்சபாள் அவள் ஸ்நானம் பண்ணுகிறதை பார்த்து கண்களிலே இச்சை, மாம்சத்திலே இச்சை, அவளோடு கூட விபச்சாரம், அதன் நிமித்தமாய் குழந்தை மரணம், வீட்டிலே தொடர்ந்து பல கொலைகள், வீட்டுக்குள்ள பல விபச்சாரங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரே ஒரு ஆரம்ப பாவம் என்ன? யுத்த காலத்தில் யுத்தத்திற்கு போகவில்லை, சோம்பேறியாய் இருந்த ஒரு அனுபவம். அதிக தூக்கத்தை சிலர் விரும்புகிறார்கள், ஜாக்கிரதையற்றவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 20:13 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் தூக்கத்தை விரும்புகிறவர்கள் அவர்கள் தரித்திரர் ஆவார்கள். நமக்கு தூக்கம் தேவை, நம்முடைய உடலுக்கு ஓய்வு நிச்சயமாக தேவை. ஆனால் வேலை நேரத்தில் தூங்குவது தேவன் விரும்பாத ஒரு காரியம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அந்நிய தேசத்தில் அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அங்கு மாம்சத்தை புசியாமல், மதுபானத்தை புசியாமல், சைவ உணவை மாத்திரம் அவர்கள் அங்கே புசித்து, அவர்கள் புதிய மொழி, புதிய கலாச்சாரம், அடிமை என்ற ஒரு லேபல், இவைகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் காணப்பட்டார்கள். நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, தானியேல் 1:20 வாசித்து பாருங்கள். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்திலும் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தான் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியர்களிலும் 10 மடங்கு சமர்த்தர்களாய் காணப்பட்டார்கள். அந்நிய தேசம், அந்நிய உணவு, அந்நிய கலாச்சாரம், அந்நிய மொழி, சாதாரண உணவு, தேவன் மேலே இருந்த பக்தி வைராக்கியம் அவர்களை 10 மடங்கு சமர்த்தர்களாக அந்நிய தேசத்திலே காணப்படும். யாக்கோபினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 31ஆம் அத்தியாயத்தில் 38 41 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. அவருடைய கடின உழைப்புக்குள்ள சாட்சியை பாருங்க. நித்திரை என் கண்களுக்கு தூரமாக இருந்தது. 20 வருடம் லாபானுடைய வீட்டில் ஒரு அடிமையை போல வேலை செய்கிறார். 20 வருடத்தில் 10 முறை அவருடைய சம்பளம் மாற்றப்படுகிறது. வித் இன்க்ரிமெண்ட் இல்லை, அது கீழே வருகிறது, சம்பளம் குறைக்கப்படுகிறது. ஆனாலும் அவர் உண்மையாய் வேலை செய்தார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு நம்முடைய தேவனை நாம் அழைக்கும் போது ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று நீங்களும் நானும் சொல்லுகிறோம். அவ்வளவு உண்மையாய் பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அத்தியாயத்தில் 34வது வசனம் வரை, எனக்காகவும் என்னோடு இருந்தவர்களுக்காகவும் இந்த கைகளே உழைத்தது, நான் வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நான் பாக்கியம் என்று எண்ணினேன். அவர் ஒரு கூடாரம் செய்கிற
அந்த கூடை பின்னுகிற வேலையை செய்து கொண்டே அவர் ஊழியத்தையும் செய்தார் என்று வாசிக்கிறோம். எனவே வேலை செய்யாமல் இருப்பது அல்லது சோம்பேறியாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. வேலையிலே உண்மையாயிருப்பது, கவனமாயிருப்பது, ஜாக்கிரதையாயிருப்பது, திறமையாயிருப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது போல கீழ்ப்படிந்து வேலை செய்வதை ஆண்டவர் விரும்புகிறார். மார்க்கு 3:20 வாசித்து பாருங்க. சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் இயேசு ஊழியம் செய்தார். சாப்பிடுவதற்கு கூட நேரம். இதெல்லாம் நமக்கு முன்மாதிரிகளாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வேதத்தில் உள்ள காரியங்கள். நன்றாக உழைத்தால் இனிமையான தூக்கம் வரும். கர்த்தர் தனக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை வழங்காதிரார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 5:12 வாசிக்கும் போது, வேலை செய்கிறவன் கொஞ்சம் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ நண்பனே, உன்னுடைய வாழ்க்கையில் நம்ம வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? அடுத்ததாக வேலையில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் வேலை ஸ்தலத்தில் காணப்பட வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் 6ஆம் அத்தியாயம் 4வது வசனம் என்னுடைய இருதயத்தை மிக அதிகமாக தொட்ட வசனங்களில் இது ஒரு வசனம். அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அந்த முழு தேசமும் தானியேலை குற்றப்படுத்துவதற்கு முயற்சிக்கிறாங்க. அங்குள்ள ஜோசியர்கள், மந்திரவாதிகள் எல்லாரும் ரொம்ப அதிகமாய் பிரயாசப்படுறாங்க. அவன் ஆராதிக்கிற விஷயத்திலே தவிர வேறு எந்த ஒரு விஷயத்திலும் ஆராதிக்க கூடாது என்று சட்டம் போட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்து தானியேல் ஆராதித்து அதற்கு பிறகுதான் அவர் ஆராதித்தார் குற்றம் என்று சொல்ல முடிந்ததை தவிர அதற்கு முன்பாக தானியேலிடத்தில் ஒரு குற்றமும் காணப்படவில்லை. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை ஆண்டவர் தர நம்ம வாஞ்சிக்க வேண்டும். வேலை ஸ்தலத்தில் 100 பேரிடத்துல கேட்டால் ஒருவேளை நம்ம எவ்வளவு உண்மையை உத்தவமாய் வாழ்ந்தாலும் கூட ஒரு 10 பேராவது நம்மை பற்றி ஏதாவது குறை சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனிதனை பாருங்கள், அந்த தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தாலும் ஒரு குற்றமும் ஒரு குறைவும் காணும். இதுதான் வேலை ஸ்தலத்தில் பரிசுத்தம். அந்த பல இதனால தான் 3 ராஜாக்களுக்கு கீழே ராஜ்யங்கள் மாறின. ராஜாக்கள் மாறினார்கள், ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஒரே பிரைம் மினிஸ்டர் தான், தானியேல். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். அந்த 120 தேசாதிபதிகள் அந்த தேசத்தில் இருந்தாங்க. தானியேல் 6:1 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் அவர் தலைவராயிருந்தார் என்று வாசிக்கிறோம். தானியேல் 6:22 வாசித்து பாருங்க. தேவனுக்கு மாத்திரமல்ல, அவர் ராஜாவுக்கும் உண்மை உள்ளவர் என்று ஆண்டவரே அவர் சொல்றாரு. தரியு கேட்கிறார், நீ இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற உன்னை சிங்கங்களின் வாயிலிருந்து தேவன் தப்புவித்தாரா என்று கேட்டபோது, ஆம் தப்புவித்தார். நான் தேவனுக்கும் ராஜாவுக்கும் எந்த குற்றமும் நான் செய்யவில்லை, எந்த தவறும் நான் செய்யவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்திலே எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை பார்த்து நாம் கம்பேர் பண்ணக்கூடாது. அவர்கள் ஓபி அடிக்கிறாங்க, அவங்க வேலை செய்யலை, அவங்க நிர்விசாரமாக இருக்கிறாங்க, அவங்க லேட்டாக வர்றாங்க, அவங்கள விட நான் நல்ல வேலை, அதல்ல. நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து, அவரை முன்மாதிரியாக வைத்து எபேசியர் 4:17 வாசிக்கிறோம். புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்களல்ல நமக்கு முன்மாதிரி. யோபு 16:19 வாசிக்கிறோம். இப்போது என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது, எனக்கு சாட்சி பகிர்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம், அல்லது நம்ம செய்கிற வேலையை ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம், நமக்கு வரவேண்டிய ஊதியம் வராமல் இருக்கலாம், அந்த நமக்கு வரவேண்டிய மேன்மைகள் வராமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நீங்கள் விளங்கி கொள்ளுங்க, நீங்கள் உண்மையாய் வேலை செய்வீர்களே ஆனால் வேலை ஸ்தலத்தில் உண்மையாய், பரிசுத்தமாய், ஜாக்கிரதையாய், திறமை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், தேவனுக்கு பயப்படுகிறது போல பயப்பட்டு கீழ்ப்படிந்து நீங்கள் வேலை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு சாட்சி பகர்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சாட்சி கொடுக்காமல் இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் பரிதானம் வாங்காதீர்கள், சலுகைகளை எதிர்பார்க்காதீர்கள். யாத்திராகமம் 21 சொல்கிறது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கி நீதிமான்களின் வார்த்தைகளை அது புரட்டிவிடும்.
எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு மேலதிகாரியாய் இருக்கும்போது நீதியை ஒரு நாளும் புரட்டாதீர்கள். உபாகமம் 16:19 சொல்கிறது, நியாயத்தை நீ புரட்டாதிருப்பாயாக, முகத்தாட்சணியம் பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக. பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கிவிடும். மூடர்களின் கண்களை அல்ல, ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும். அந்த அற்ப சந்தோஷம் ஒரு செத்தை பரிமளத்தாரனுடைய முழு தைலத்தையும் கெட்டு நாரி போக பண்ணுவது போல, நீங்கள் பரிதானம் வாங்காதிருங்கள், நீதியை புரட்டாதிருங்கள், முகத்தாட்சிணியம் பண்ணாதிருங்கள், மற்ற மேலதிகாரிகளை குறை கூறாதிருங்கள். வேலை ஸ்தலத்தில் பிரசங்கி 10:20 வாசிக்கிறோம், உன் ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலே நிந்தியாதே, ஆகாயத்து பறவைகள் அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். எபேசியர் 6:5-6 திரும்பவும் நீங்கள் வாசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் வேலையில் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஒவ்வொரு நாளும் எப்படி இதை சமாளிப்பதுங்கிற ஒரு சூழ்நிலையிலே நான் கடந்து போனேன். சில நேரங்களில் மேலதிகாரிகள் எனக்கு அவங்க ஆதரவாக இருந்தாலும், நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள் என்று சொன்ன போதும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கவே ஆண்டவர் என்னை அனுமதித்தார். அதனால ஒரு சக்தியும் என்னை மேற்கொள்ளாதபடி தேவன் என்னை பாதுகாத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இது மிகவும் முக்கியம். அந்த ரட்சிப்பு என்கிற ஒரு அத்தியாயம், பரிசுத்த வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி என்கிற அந்த புத்தகத்திலே அதனுடைய 3வது பகுதியிலே நான் இந்த காரியங்கள் எல்லாம் மிக விளக்கமாக நான் எழுதியிருக்கிறேன். முடிந்தால் வாங்கி வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 24-21 வாசித்து பார்க்கும்போது, என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. கலகக்காரரோடு கலவாதே. கோஷம் போடுகிறது அல்லது வேலை நிறுத்தம் செய்வது இது நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. வேதத்தின்படி இது நமக்கு அனுமதிக்கப்படவில்லை. இது தேவனுக்கு, தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 33:15-16 நான் வாசிக்கிறேன். இந்த 33ஆம் அத்தியாயத்தை வைத்து தான் வேலையை ரட்சிப்பு நம்முடைய எப்படி வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்பதை குறித்து நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். இந்த 15-16 மாத்திரம் வாசிக்கிறேன். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பாருங்க, இங்கு பல காரியங்களை சொல்லுங்க. கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், அந்த சிந்தனையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், செவியை குறித்து ஆண்டவர் பேசுகிறார், கண்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். வேலை ஸ்தலத்தில் இந்த 5 புலன்களும் பாதுகாக்கப்பட்டு நாம் இருக்கும்போது அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலையின் மேல் கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வேலை ஸ்தலத்தில், நாம் வேலை ஸ்தலத்தில் உட்கார்ந்து சிலர் பைபிள் வாசிக்கிறதை பார்க்கிறோம், அல்லது அந்த வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் ஊழியம் செய்கிறதை பார்க்கலாம். இதெல்லாம் கர்த்தர் அனுமதிக்காத காரியங்கள். அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. வேலை செய்யும்போது நமக்கு நியமிக்கப்பட்ட வேலையிலே நீங்களும் நானும் உண்மையாக இருக்க வேண்டும். எபேசியர் 6:5-6 வாசிக்கிறோம். வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, ஏற்கனவே நான் வாசித்தேன், திரும்பவும் வாசிக்கிறேன், சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாயிருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக அவர்களுடைய பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் பார்வைக்கு ஊழியம் செய்ய நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று ஆவியானவர் திரும்பவும் சொல்லுகிறார். பாருங்க, ஒரு மனிதனை இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்களாம். எனக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு வாலிபன் அவன் இன்டர்வியூக்கு போகிறான். போன உடனே அந்த அதிகாரி சொல்கிறார், கொஞ்சம் நிறைய செங்கல் ஒரு பக்கத்தில் கிடக்கிறது, இந்த செங்கல் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் போடனார். அவன் பொறுமையாக வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லா செங்கலையும் எடுத்து இந்த பக்கம் போட்டான். இந்த பக்கம் போட்ட உடனே திரும்ப சொன்னார், நீ இந்த பக்கம் போட்ட செங்கலை அந்த பக்கம் திரும்பவும் போட என்று சொன்னார். நீ அது இருந்த இடத்துல. நாம் என்றால் என்ன நினைப்போம்?
ஆனால் அந்த அதிகாரி அவனுடைய கீழ்ப்படிதலை பார்த்தார், அவனுடைய உண்மையை பார்த்தார், அவனுடைய உத்தமத்தை பார்த்தார். அந்த வாலிபனும் அவர் சொன்னது போல திரும்ப தூக்கி போட்ட பிறகு அந்த வேலைக்கு அவனை தெரிந்தெடுத்தார்கள் என்று நான் ஒரு செய்தியிலே வாசித்தேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேலை ஸ்தலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையாக இருக்கிறோமா? இந்த வேலையும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும், அந்த வேலையில் உண்மையாக இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நம்ம உண்மையாக இருக்கோம். அதைத்தான் நான் ஏற்கனவே ஒரு வசனத்தில் சொன்னேன். கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு சேராதே. மத்தேயு 22:21 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ராயனுக்கு உரியதை நீ ராயனுக்கு கொடு, தேவனுக்கு உரியதை நீ தேவனுக்கு கொடு. கர்த்தருக்கு தசம பாகத்தை நீங்கள் கொடுக்கிறவர்களானால், மல்கியா 3:10 வாசிக்கிறோம், வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று சோதித்து பாருங்கள். இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாயிருந்தால் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவதிலும் நீங்கள் நானும் உண்மையாக இருப்பேன். இங்கே ஆண்டவரை வஞ்சித்தால் அரசாங்கத்தையும் நாம் வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். நம்ம வேலை நேரத்தில் வேலை செய்யாமல் நம்ம பைபிள் வாசித்தா அது ஆண்டவர் அங்கீகரிப்பதில்லை. நம்ம நினைக்கிறோம் அது ஊழியம் என்று நினைக்கிறோம். அதல்ல. நான் 97 ஒரு காலகட்டத்தில் என்னுடைய யூஜிசி கரியர் அவார்ட் வாங்குவதற்காக அடிக்கடி நான் செக்ரட்டரியேட்டுக்கு சென்ற நேரத்தில் நான் கண்ட ஒரு காட்சி, ஒருவர் வெளியிலே நின்று நிறைய சுவிசேஷம் சொல்லி கொண்டிருப்பார். பிறகு அவரை பார்த்தால் ஆஃபீஸ் நேரத்தில் பைபிள் வாசித்து கொண்டிருப்பார், மத்தியானம் தூங்கி கொண்டிருப்பார். சப்பன் ஆகிவிட்டது எனக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தர் கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கிறோமா? ஜாக்கிரதையாக இருக்குமா? வேலை ஒன்றுமில்லை, ஃப்ரீயாக இருக்கிறோம்னா பரவாயில்ல, வாசிக்கலாம், மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லலாம். ஆனால் நம்முடைய வேலைகளை விட்டு நாம் ஊழியம் செய்வோம் என்றால் அதை ஆண்டவர் விரும்புவதில்லை. உணவு இடைவெளியில் இருக்குது, இன்டர்வல் இருக்குது, அல்லது நாம் ஃப்ரீ டைம் இருக்குது, அதில் செய்தால் தவறல்ல. ஆனால் வேலையை ஒதுக்கிவிட்டு அதை செய்வோமே ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. அலுவலக வேலைக்கு பின்பாக சிலர் தனியாக வேலை செய்கிறார்கள். சில டாக்டர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் அவங்க டியூஷன் எடுக்கிறாங்க, அல்லது தனியாக கிளினிக் நடத்துகிறாங்க. இதுவும் ஒரு சரியான அனுபவம் அல்ல. கர்த்தர் போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். நீதிமொழிகள் 23:4 வாசிக்கும்போது, ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை நீ சாராதே என்று ஆவியானவர் சொல்கிறார். ஆகாய் 1:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தம் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இது ஆலயம் கட்டுவதை குறித்து சொல்லப்பட்ட வசனமாயிருந்தார். அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக தேவ சித்தத்திற்கு மாறான வழியிலே நாம் வேலை செய்தால் அந்த பரிசுத்தம் நம்மிடத்திலே தவறிவிடும், அந்த உண்மை நம்மிடத்திலே தவறிவிடும், அந்த கவனம் நம்ம விட்டு போய்விடும். அந்த ஜாக்கிரதை, வாங்குகிற சம்பளத்திலே காட்ட வேண்டிய ஜாக்கிரதை, உண்மை, கவனம் இதெல்லாம் நம்மை விட்டு போய்விடும். ஏனென்றால் ஒரு சரீரம் ஒரு அளவுக்கு தான் அது உழைக்க முடியும். ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்களும் நானும் கண்டிப்பாக அது ஓய்வெடுக்க வேண்டும். வியாபாரத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் ஒருவேளை வேலை செய்யல, நான் தொழில் செய்கிறேன் என்றால் அந்த தொழிலில் வியாபாரத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அத்தியாயம் 6வது வசனம் சொல்கிறது, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். சரியான எடைக்கற்கள், சரியான திராசு, சரியான அந்த பரிவர்த்தனைகள், இது நம்முடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசி எதிர்பார்க்கிற காரியம். அந்த துரோகிகள் தங்களுடைய தீவினையிலே பிடிபடுவார்கள் என்று வாசிக்கிறோம். மத்தேயு 25:21 வாசிக்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அநேகத்தில் நம்மை அதிகாரியாக ஆண்டவர் மாற்றுவார் என்று வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 28:20 வாசிக்கிறோம், உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று. நம்ம தொழிலில், நம்ம வியாபாரத்தில், நம்முடைய டீலிங்ஸில், தமிழில் சொன்னால் நம்முடைய பரிவர்த்தனைகளில், நம்முடைய வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அதில் நம்ம காத்துக்கொள்கிறோமா? வேலையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா?
அரசாங்க பொருட்கள் நம்முடைய பொருட்கள் அல்ல, அது அரசாங்கத்திற்கு உரியது. என்னுடைய டீச்சர் ப்ரொஃபஸர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர் மரித்து விட்டார். அவருடைய உண்மையை நான் பார்த்திருக்கிறேன். அவர் தன்னுடைய வீட்டிற்கு செல்லும்போது சில நேரங்களில் என்னிடத்தில் 50 பைசா கேட்டு பிள்ளைகளுக்கு பேப்பர் வாங்கி கொண்டு போனதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அவருடைய அறையில் எவ்வளவோ பேப்பர்ஸ் இருக்கும், ஒரு பேப்பர் கூட அவர் எடுத்துக்கொண்டு போக மாட்டார். அப்படிப்பட்ட உண்மை நம்முடைய டீலிங்ஸில் காணப்படுகிறதா? என்னுடைய தகப்பனார் ஒரு தடவை அவசரப்பட்டு, என்னுடைய தாயார் மிக வியாதியில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கும்போது விலை தெரியாமல் ஒரு நிலத்தை நேர் பாதி விலைக்கு அவர்கள் விற்று விட்டார்கள். விற்பதற்கு அவங்க அட்வான்ஸ் வாங்கி விட்டார்கள். அடுத்த நாள் ஒருவர் சொன்னார், நீங்கள் வேண்டுமென்றால் பாதியை அவருக்கு கொடுங்கள், மீதி பாதியை அதே போல் 2 பங்கு விலை கொடுத்து வாங்குகிறேன் என்று சொன்னபோது கூட என்னுடைய தகப்பனார் அதற்கு சம்மதிக்கவில்லை. வார்த்தையில் உண்மை, செயலில் உண்மை, வேலையில் உண்மை ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். பிரசங்கி 7:1 வாசித்து பாருங்கள். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது. இவர் உண்மை உள்ளவர், இவர் பொய் சொல்ல மாட்டார். இந்த சாட்சியை நான் பெரும்படியான கிருபையை ஆண்டவர் எனக்கு வேலை ஸ்தலத்திலே தந்தார். எனக்கு எத்தனையோ ரிசர்ச் ஃபண்ட்ஸ் என்னிடத்துல இருந்தது. எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். வேலையில் உண்மை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கூட நான் பார்ஷியாலிட்டி காட்டினதில்லை. என்னுடைய சொந்த சகோதரியுடைய மகன் என்னுடைய வகுப்பிலே படித்தார். அப்பொழுது நானே சென்று சொன்னேன், என்னை வேறு வகுப்புக்கு மாற்றி விடுங்கள் என்று. ஆனாலும் அந்த ஹெச்ஓடி, நீங்கள் பரவாயில்லை, நீங்கள் போங்கள் என்று சொன்னார். ஒரு 0.5 மார்க்ஸ் கூட என்னுடைய சுத்த இருதயத்தோடு கூட சொல்லுகிறேன், நான் பார்ஷியாலிட்டி காட்டவே இல்லை. வேலையில் உண்மை, அந்த தெய்வ பயம், அந்த நற்கீர்த்தி நம்முடைய வாழ்க்கையில், அந்த தேவ ஞானம், அந்த தேவ பலத்தினால, தேவ ஞானத்தினால எந்த வேலையை செய்தாலும் கர்த்தருக்கு நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். யோசேப்புக்கு அந்த ஞானம் இருந்தது. அந்த ஞானம் இருந்தது தான் பஞ்சகாலம் வரும் என்று தெரிந்தபோது பண்டக சாலைகளை கட்டினார், எதிர்பார்த்து கட்டினார், அதில் தானியங்களை சேர்த்து வைத்தார். அதன் நிமித்தம் எகிப்து அழியாமல் பாதுகாக்கப்பட்டது, யோசேப்பினுடைய குடும்பம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது, இஸ்ரவேல் கோத்திரம் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. ஒரு தூர பார்வை, ஒரு தூர சிந்தனை நம்முடைய வேலையிலே காணப்பட வேண்டும். நேர்மையை ஒரு நாள் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். நேர்மையை ஒரு நாள் நீங்கள் சமரசம் பண்ண வேண்டாம். வேலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் இணைந்தே செயல்படும். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு நீங்கள் அதிகமாக மார்க்கு போட்டிங்கன்னா அது நேர்மை அல்ல, அது நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற உதவி அல்ல. ஆண்டவருக்கு செய்கிற உதவி அல்ல, அது உங்களுடைய நேர்மையற்ற ஒரு செயல். அப்படி ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டாம். அந்த நீங்கள் வேலையிலும் குடும்ப வாழ்க்கையிலும், வேலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்மை இருந்தால் தான் வேலையில் உண்மை வரும். குடும்ப வாழ்க்கையில் உண்மை இருந்தால் தான் வேலையில் உண்மை வரும். குடும்பமாய் கர்த்தரை சேவிப்போம் என்கிற அந்த செய்திகளெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் அவங்க உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று ரோமர்கள் இந்த நிருபம் 16:3-4 வாசிக்கிறோம். லீதியாள் 16ஆம் அத்தியாயத்தில் வாசிக்கும்போது எல்லா காரியத்திலும் அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே நம்முடைய வேலையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? கவனம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமா? திறமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நற்கீர்த்தி பெற்றிருக்கிறோமா? பரிதானம் வாங்காமல் இருக்கிறோமா? அந்த பாரபட்சம் பார்க்காமல் இருக்கிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் பார்ஷியாலிட்டி காட்டினீங்கன்னா அது மாய்மாலம். ஆண்டவர் அதை விரும்புவதில்லை, ஆண்டவர் அதை அங்கீகரிப்பதில்லை. ஜாதியின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் அல்லது ஊழியத்தின் அடிப்படையில் நீங்கள் அங்கே உதவி செய்ய முடியாது. அது வேற, இது வேற. உங்களுடைய நேர்மை அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். நேர்மை பாதுகாக்கப்பட வேண்டும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால், நேர்மை உள்ளவர்களாக இருப்பீர்களேயானால், ஒரு மாணவனுக்கு என்ன தகுதியோ அதைத்தான் நீங்கள் செய்ய முடியும். அதற்கு மிஞ்சி நீங்கள் செய்வீர்களேயானால் அது நேர்மையற்ற அனுபவம். அது நேர்மையற்ற அனுபவம். ஆண்டவர் சொல்கிறார், நேர்மை உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், திறமை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்களும் நான் வேலை செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வேலையில், குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில் உத்தமம் உள்ளவர்களாய் காத்து
கரைதரையற்ற சபையாக, மணவாட்டியாக அவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.